தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/3/2026 புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு 9:24 வரை பிறகு மூலம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொரு நாளும் தெய்வ வழிபாடு அது மாதிரி ஒரு நல்ல கருத்துக்கள் சொல்லிக்கிட்டு வரேன். பொதுவாகவே நம்ம வாழ்க்கை நல்லா வளம் பெறணும் அப்படின்னா அன்று அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு அன்னைக்கு என்ன கிழமைன்னு பார்க்கணும். முதல்ல பூமாதேவியை தொட்டு கும்பிடணும், ஏன்னா அது பொறுமைக்கு இலக்கணமாக உள்ளது. அதுக்கப்புறம் உள்ளங்கையை நம்ம பார்க்கணும். உள்ளங்கையை பார்த்துட்டு பூமாதேவியை தொட்டு கும்பிட்டு பூஜை அறைக்கு போனால் இங்கே கும்பிடலாம், இல்லை தெய்வ படங்கள் முகத்தில் முடிக்கலாம். அதுக்கு பிறகு இன்றைக்கு என்ன கிழமையோ அந்த கிழமைக்குரிய தெய்வத்தின் பெயரை உச்சரித்து போற்றி போற்றின்னு சொன்னாலே போதும். இப்போ திங்கட்கிழமை எடுத்துக்கிறோம், செவ்வாய்க்கிழமைனா முருகப்பெருமான கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றின்னு சொல்லி ஒரு 3 தரமாவது சொல்லி அந்த முருகனை நம்ம உள்ளத்தில் நினைக்கணும். நம்மளோட பூர்வ மத்தியில் நம்ம அதை நினைச்சு அந்த முருகப்பெருமான் இன்றைக்கு நல்ல நாளாக அமைத்து கொடுக்கணும்னு சொல்லணும். அது மாதிரி புதன் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, இன்னைக்கு எதை கும்பிடுறதுன்னு நிர்ணயம் பண்ணிக்கணும். கண்ணதாசன் ஒரு அழகான சமநோக்கு கவிதைன்னு ஒன்று எழுதியிருக்காரு. காக்கை குருவியை போல் கவலையின்றி நீ இருந்தால் யாக்கை கொடுத்தவனை யார் நினைப்பார் இவ்வுலகில். நம்ம காக்கை குருவி மாதிரி இருந்திருந்தா இந்த யாக்கை கொடுத்தவனை யாரும் நினைக்க போறதில்ல. சட்டியிலே வேகின்ற சரக்கெல்லாம் சத்தானால் மட்டின்றி படித்து வந்த மருத்துவருக்கு வேலை என்ன. கடல் அருகே விற்றிருந்தும் கடுந்தாகம் வரும்பொழுதே கடவுள் என்னும் ஒருவனது கைச்சரக்கு நினைவு வரும். அதாவது கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி அந்த அரசாங்கம் செலவு செய்யும். கடல் அருகே வீற்றிருந்தும் கடுந்தாகம் வரும் பொழுதே கடவுள் என்னும் ஒருவனது கைச்சரக்கு நினைவில் வரும். ஏன்னா அது உப்பு தண்ணியா இருக்கும், அதனால குடிக்க முடியாது. இவ்வளவு தண்ணி இருந்து நம்ம கடுந்தாகம் வருகின்ற பொழுது அப்பதான் கடவுளுடைய நினைப்பு வருமா. இன்னதுதான் இப்படித்தான் என்பதெல்லாம் பொய்க்கணக்கு, இறைவனிடம் உள்ளதடா எப்போதும் உன் வழக்கு. எல்லாம் அவன் செயலே. எல்லாரும் சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னா பெரிய மனிதர்கள் எல்லாம் அவன் செயல் அப்படிம்பாங்க. எல்லாம் அவன் செயலே என்பதற்கு என்ன பொருள்? உன்னால் முடிந்ததெல்லாம் ஓரளவே என்று பொருள் முடிப்பார். ஆக இந்த இறைவனை நம்ம வணங்குறதுக்கு இந்த ஒவ்வொரு நாளும் நம்ம வணங்கி நம்முடைய காரியத்தை தொடங்கினா நல்லா இருக்கும். இன்றைக்கு புதன்கிழமையா பெருமாளை கும்பிடலாம், இலக்குமியை கும்பிடலாம், அனுமனை கும்பிடலாம். இப்படி ஒவ்வொரு நாள் பார்த்து இறைவனை, எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர், அவர் வீட்டுக்கு காலையில் அதிகாலையில் ஒரு போயிருந்தேன். அவர் எழுந்திரிச்ச உடனே பூஜை ரூமுக்கு போய் முதல்ல அந்த 3 முறை உச்சரிச்சுட்டு வந்தேன். சொன்னார், நான் அந்த காலத்திலேருந்து இளமையான காலத்திலேருந்து தெய்வங்களை நம்ம வணங்குறது வழக்கம். அன்னன்னைக்கு என்னென்ன கிழமையோ அந்த கிழமைக்குரிய தெய்வத்தை நான் மனதால் நினைச்சு நான் கும்பிட்டுருவேன். அப்படி இல்லை வாய்ப்பு இருந்துச்சுன்னா பூஜை ரூமுக்கு போய் கும்பிடுவேன். படுக்கையில் இருந்தபடியே எழுந்திரிச்சு உட்காந்து 3 முறை உச்சரித்து போற்றின்னு சொல்லிடுவேன். ஆக இறைவனை நம்ம வாழ்கிறேன்னு சொன்னால் நம்மளும் வாழ்வோம். அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக அமைந்ததுன்னு சொன்னார். பொதுவாக இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கு புதன்கிழமையா இன்றைக்கு பெருமாளை கும்பிடணும், நாளைக்கு வியாழக்கிழமையா குருவாரம் குருவை கும்பிடணும். அதற்கு பிறகு ஜாதக ரீதியாக உங்களுக்குள்ள அனுகூல ஸ்தலங்கள்லாம் பார்த்து சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். அன்றாடம் அதிகாலையில் எழுந்தவுடனே தெய்வ நம்பிக்கையோடு நம்ம அந்த காரியத்தை தொடங்கினால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசிபலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். வம்பு வழக்குகளை சமாளித்து வளம் காண வேண்டிய நாள். வாய்ப்புகள் வந்தாலும் உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்லும். நாணயமாக நீங்கள் நடந்து கொள்ள நினைப்பீர்கள், ஆனால் இயலாது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட இயலாது. அருகில் உள்ளவர்களின் ஆதரவு குறையும். மிக 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 கவனம் தேவை. இன்று வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் உச்சம். தொழில் ஸ்தானாதிபதியான சனியோடு கூடியிருப்பதனாலே தொழில் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவோடு புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தால் அந்த வாய்ப்புகள் கூட கைகூடலாம். இன்று இனிய நாள், யோகமான நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு வக்கரவியாளன் ஆதிக்கத்தால் வளர்ச்சி கூடும், தளர்ச்சி அகலும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் காண்பீர்கள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் உங்கள் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முன் வருவார்கள். தேக்க நிலை மாதிரி தெளிவு பிறக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாள். கடகராசினியர்களே, அஷ்டமத்து சனி விலகிவிட்டது. ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும். மேலதிகாரிகள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்ட சலுகைகளை உங்களுக்கு வழங்குவார்கள். வருமான பற்றாக்குறை அகலும். வளர்ச்சி கூடும். இந்த நாள் நல்ல நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட ராசியில் கேது இருப்பதனாலே இறை வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு இன்றைக்கு இனிமை கிடைக்கின்றன. சண்டை போட்டவர்கள் சமாதானமாக மாறுவார்கள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க நீங்கள் தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருப்பீர்கள். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கவில்லையே, எப்பொழுதுதான் கேட்கும் என்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாகலாம். இருந்தாலும் அஷ்டமத்து சனி வந்துவிட்டது. எனவே விரயத்திற்கு மேல் விரயம் வருகின்ற பொழுது நல்ல விரயமாக நீங்கள் மாற்றிக்கொண்டால் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலும். எனவே இதுபோன்ற நேரங்களிலே இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கலாம். அதே நேரம் கல்யாண கனவுகளை நனவாக்க சீர்வரிசை பொருட்களை வாங்கலாம். இன்று இனிய நாளாக அமைத்துக் கொள்ள அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைப்பீர்கள். புதிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். சகோதர வழியில் இனிய செய்தி ஒன்று இல்லம் தேடி வரலாம். நண்பர்களும் உங்களுக்கு நல்ல தகவலை கொண்டு வந்து கொடுப்பார்கள். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இன்று உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை இருக்கிறது. வெற்றி செய்திகள் வீடு வந்து சேர்கின்ற நாள். வீடு மாற்றமும் இடமாற்றமும் உண்டு. உத்தியோகத்தில் கூட உயர் அதிகாரிகளின் மூலம் உங்களுக்கு சில சிக்கல்கள் வந்திருக்கலாம். ஆனால் இன்று உங்களுக்கு இடையூறு செய்த அதிகாரிகள் மாற்றப்படலாம். உங்களை பொறுத்தவரை இன்றைக்கு இனிய நாள். கேது பார்வை இருப்பதனாலே ஆன்மீக நாட்டம் கொஞ்சம் அதிகரிக்கும். அதிகாலையிலேயே நீங்கள் புதன்கிழமை என்பதனாலே அனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்க வேண்டும். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபட்டால் வெற்றிகள் உங்களுக்கு குவியும். அதே நேரத்தில் 2 சந்திரன் இருக்கின்றார். எனவே மனக்கவலைகள் மாற இன்றைக்கு உங்களுக்கு வழிபாடுகள் கை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொதுவாக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாள். நல்ல திருப்பங்கள் ஏற்படுகின்ற நாள். வியாபார நலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். 10 கேது இருப்பதனாலே புதிதாக தொழில் தொடங்கலாமா அல்லது நடக்கும் தொழிலையே கொஞ்சம் கிளைத்தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கு 4 இருந்த சனி இப்பொழுது 5ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். எனவே படித்து முடித்து வேலை இல்லாமல் இருந்த பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். வாழ்க்கை துணையால் வந்த பிரச்சனைகள் அகலும். இந்த நாள் நல்ல நாள், அனுகூலமான நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறுகின்ற நாள். நிம்மதிக்காக ஆலயத்தை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள். 3ஆம் இடத்திலே சூரியன். அரசு வழியில் இருந்த சிக்கல்கள் அகலும். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. செவ்வாய் 3 இருக்கின்றார். விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியலாம். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் கேது. எனவே அலைச்சல் அதிகரிக்கும். ஆதாயம் குறைவாக இருக்கும். இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி கொஞ்சம் குறையலாம். எடுத்த காரியங்கள் எளிதில் முடியுமா என்பது சந்தேகம்தான். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமல் கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கலாம். குரு 6 இருக்கின்றார். 6 குரு இருந்தால் ஊரில் பகை என்பார்கள். எனவே மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. நீங்கள் மனக்கலக்கம் அடைய வேண்டியதில்லை. எதையும் நீங்கள் அனுபவத்திற்கு மூலம் ஆலோசனை கேட்டு செய்தால் நல்லது நடக்கும். கும்பராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் நன்மைகள் கிடைக்கின்ற நாள். அதிகாரிகளால் அலைக்கழிக்கப்பட்டு வந்த நீங்கள் இப்பொழுது நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். எடுத்த முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்திற்காக நீங்கள் புதியதாக ஏற்பாடு செய்த இடத்திலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் இன்று வரலாம். 2 சனி இருப்பதனாலே கொடுத்த வாக்கையும் நீங்கள் காப்பாற்றுவீர்கள். பணப்பழக்கம் நன்றாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே ஜென்மச்சனி. எனவே ஜென்மச்சனி ஆதிக்கம் இருப்பதனாலே ஏதேனும் உடல்நிலையில் சிறு சிறு தொல்லைகள் வரலாமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கின்றார். மங்கள செய்தி ஒன்று மனை தேடி வரப்போகின்றது. மாற்றுக் கருத்துறையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பாராட்டும் புகழும் கூடும். பாசமிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். இந்த நாள் ஒரு நல்ல நாள். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு அதிகாலையிலேயே தொலைபேசி வாயிலாக நல்ல தகவல் ஒன்று கிடைக்கப் போகிறது. வருமானம் உயர்கின்ற விதத்தில் இன்றைய கிரக நிலை இருக்கின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.